அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 16, 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 63.30 கோடி மதிப்பீட்டில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் பயன்பாட்டிற்காக ஊர்திகளை எந்த மாநிலத்தில் தொடங்க வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 63.30 கோடி மதிப்பீட்டில் தான் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளோட ஊர்திகளை தொடங்கி வச்சுருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தையூரில் உள்ள தமிழ்நாடு கட்டுப்பாட்டு கழக பயிற்சி நிலையங்கள் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்யறவங்க மட்டும்தான் 50 தொழிலாளர்களுக்கு இலவச திறன் பயிற்சியும், அதே 50 தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகையும் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளையும் தொடங்கி வைத்துள்ளார் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், காசி தமிழ் சங்கம் 2.0 நிகழ்ச்சியானது எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். டிசம்பர் 17, 30ஆம் தேதி வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் காசி தமிழ் சங்கம் 2.0 நிகழ்ச்சிக்கு தமிழகத்திலிருந்து 216 பேருடன் புறப்படும் முதல் சிறப்பு ரயில் யார் தொடங்கி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் RNV ரவி தான் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த காசி தமிழ் சங்கம் 2.0 நிகழ்ச்சியானது தமிழ்நாடு உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கிடையே ஆன்மீக உறவை மேம்படுத்துகிற வகையில் தான் இந்த ட்ரெயினை தொடங்கி வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். 2022 நவம்பர் 18 முதல் டிசம்பர் 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. 2022ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட சைபர் குற்ற வழக்குகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தெலுங்கானா. தெலுங்கானா பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்கு 2022ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட சைபர் குற்ற வழக்குகளில். இதே எவ்வளோ குற்ற வழக்குகள் பார்க்கலாம், 15,297. கர்நாடகா 2ஆம் இடத்துல இருக்குது, 12,556. உத்தரப்பிரதேஷ் 3ஆம் இடத்துல இருக்குது, 10,117 குற்ற வழக்குகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு, குழந்தைகள் வளர்ப்பு பட்டியலில் இந்தியா டேஷ் இடத்தினை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 79வது இடம். குழந்தை வளர்ப்பு பட்டியல் பார்த்தீங்கன்னா இந்தியா 79வது இடத்துல பிடிச்சிருக்கு உலக அளவில். முதலிடம் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன், 2ஆம் இடம் நார்வே, 3ஆம் இடம் பின்லாந்து. நெக்ஸ்ட், எந்த திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு பள்ளிகளிலும் காய்கறி தோட்டம் ஏற்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. இந்த காய்கறி தோட்டமானது பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தின் கீழ் தான் எல்லா பள்ளிகளிலும் காய்கறி தோட்டம் ஏற்படுத்தப்பட உள்ளது. முக்கியமாக எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தினோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகளை சுத்தமாக வைத்திருக்கவும் தொடங்கப்பட்டது தான் இந்த திட்டம் அப்படி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். டிசம்பர் 19, 2022 நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் நம்ம பள்ளி. டிசம்பர் 22, 2022 மனம் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்காங்க. மார்ச் 9, 2023 புன்னகை திட்டம் தொடங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 2023ஆம் ஆண்டிற்கான சங்கீத கலாநிதி விருதானது கர்நாடக இசைப்பாடகர் டேஷ் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாம்பே ஜெயஸ்ரீ. 97வது மியூசிக் அகாடமி இசை விழாவில் 2023ஆம் ஆண்டிற்கான சங்கீத கலாநிதி விருதானது கர்நாடக இசை பாடகர் பாம்பே ஜெயஸ்ரீக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்து பத்திரிகை குழுமமானது MS சுவாமிலட்சுமி அறக்கொடை விருதினை வழங்கியுள்ளது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை எந்த அமைச்சர் பட்டியலிட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அர்ஜுன் ராம் மேக். அர்ஜுன் ராம் மேக்வால் பார்த்தீங்கன்னா இந்திய நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை மத்திய சட்ட இணை அமைச்சர் இவரை பட்டியலிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நீதிமன்றங்களில் எவ்வளோ வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 5,08,85,856 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 61,75,579 வழக்குகள் பதிவாயிருக்கு. மாவட்ட கீழ் நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா 4,46,30,237 வழக்குகள்
நிலுவையில் இருக்குது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக யார் உள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, காஞ்சன் தேவி. இப்போ காஞ்சன் தேவி பார்த்தீங்கன்னா இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக வந்து யார் இருக்காங்க அப்படின்னா இவங்களை வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்தியாவின் முதல் பெண் விமான பைலட் வந்து யார் அப்படின்னா துர்பா பானர்ஜி. இந்தியாவின் பெண் போர் விமானி யாருன்னா பாவனா காந்த். இந்தியாவின் முதல் பெண் ரபேல் விமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் சிவாங்கி சிங். இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் யாருன்னா சுரேகா யாதவ். இந்திய தேர்தல் ஆணையத்தின் முதன்மை ஆணையராக பணியாற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமதேவி. அதே இந்தியாவின் முதல் பெண் தீயணைப்பு வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா திசா கோவிந்த் நாயக். 2023 ஆண்டில் கூகுளில் உலகளவில் அதிகம் தேடப்பட்ட செய்திகள் பட்டியலில் முதலிடம் டேஸ் பிடித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, இஸ்ரேல் காசா போர். இப்போ தேடப்பட்ட செய்திகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா முதலிடம் வந்து இஸ்ரேல் காசா போர் வந்து இடம் பெற்றிருக்கு. இதே வந்து இரண்டாம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் சப்மெரிட்ஸ், அதாவது டைட்டானிக்கோட நீர்மூழ்கி கப்பல். அதேமாரி துர்க்கே ஈக்வடார், இது வந்து துருக்கியில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு இல்லையா, ஸோ அது இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கு. கிலாரி சூறாவளி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, உலகின் மிகப்பெரிய நிலத்தடி இயற்பியல் ஆய்வகமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சீனா. சீனாவில் வந்து உலகின் மிகப்பெரிய நிலத்தடி இயற்பியல் ஆய்வகம் தென்மேற்கு சீனாவின் சின்ச்சுவான் மாகாணத்தில் தான் வந்து இந்த ஜின்பிக் மலையில் தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதே வந்து உலகின் மிக ஆழத்தில் இருக்கிறதும் வந்து இதுதான் மிகப்பெரிய நிலத்தடி இயற்பியல் ஆய்வகம் சொல்லியிருக்காங்க. எத்தனை மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2400 மீட்டரில். அதே கண்ணுக்கு தெரியாத கரும் பொருளை பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்வதற்காக தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய முன்னாள் கேப்டன் எம்எஸ் டோனியோட பயன்படுத்திய ஜெர்சி எண் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெர்சி எண் 7. இப்போ முன்னாள் இந்தியன் கேப்டன் பார்த்தீங்கன்னா எம்எஸ் டோனி வந்து பயன்படுத்திய ஜெர்சி எண்ணை வந்து இதை வந்து யாருமே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து அறிவிச்சிருக்காங்க. எம்எஸ் டோனி பார்த்தீங்கன்னா கௌரவிக்கிற வகையில் தான் வந்து அவர் பயன்படுத்திய ஜெர்சி எண்ணை வந்து ரிட்டையர்டுக்கு வந்து செய்யப்பட்டிருக்காங்க. அந்த எண்ணை வந்து ரிட்டையர் செஞ்சுட்டாங்க. ஸோ அதை வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து வருங்காலத்தில் வந்து வரப்போகிற யாரும் வந்து கிரிக்கெட் பிளேயருக்கு வந்து யாருமே வந்து அந்த நம்பரில் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் பயன்படுத்திய நம்பர் என்னதான் ஜெர்சி எண் 10. இந்த எண்ணையை வந்து கௌரவிக்கும் வகையில் தான் வந்து நபராக வந்து டோனி வந்து திகழ்கிறார் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அணி பார்த்தீங்கன்னா டோனி தலைமையில் வந்து T20 வந்து உலகக்கோப்பை வந்து 2007, ஒரு நாள் உலகக்கோப்பை 2011, சாம்பியன் கோப்பையில் வந்து 2013 வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதன் சார்பாக வந்து 2004 வந்து அறிமுகமான டோனி வந்து 2019 வரைக்கும் வந்து சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். ஸோ அதன் சார்பாக வந்து இவங்க யூஸ் பண்ண நபரெல்லாம் வந்து யாருக்குமே வந்து கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரெபெக்கா வெல்ஸ் பிரீமியர் லீக் முதல் பெண் நடுவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இங்கிலாந்து. இப்போ இந்த இங்கிலாந்து நாட்டினை சேர்ந்த ரெபெக்கா வெல்ஸ் பிரீமியர்ஸ் லீக்கில் வந்து முதல் பெண் நடுவரை வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. IDF உலக சாம்பியன்ஷிப் பட்டம் 2023 ஆண்டிற்கான யார் தேர்வாகியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B, ஈகா ஸ்விடெக், நோவா ஜோகோவிச். இப்போ IDF உலக சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டிற்கான ஆடவர் பிரிவில் வந்து செர்பியா நாட்டை சேர்ந்த நோவா கோவிச் வந்து இடம்பெற்றிருக்காரு. அதே மகளிர் பிரிவில் வந்து போலந்து நாட்டை சேர்ந்த ஈகா ஸ்விடெக் வந்து இந்த IDF உலக சாம்பியன்ஷிப் பட்டத்திற்கு வந்து 2 பேருமே வந்து தேர்வாகியிருக்காங்க. விஜய் திவாஸ் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிசம்பர் 16. டிசம்பர் 16 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து விஜய் திவாஸ் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது எதன் காரணமாக வந்து இந்த தினம் வந்து கொண்டாடப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971 பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து நடைபெற்ற போரில் வந்து இந்தியா வந்து வெற்றி பெற்று
வங்கதேசம் வந்து உருவாக்கப்பட்ட நாள் தான் வந்து இந்த விஜய் திவாஸ் தினம் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து டிசம்பர் 16 விஜய் திவாஸ் தினம் வந்து இதன் காரணமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ரூபாய் 63.30 கோடி மதிப்பீட்டில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் பயன்பாட்டிற்காக ஊர்திகளை எந்த மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. காசி தமிழ் சங்கம் 2.0 நிகழ்ச்சியானது எந்த மாநிலத்தில் நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். 2022 ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட சைபர் குற்ற வழக்குகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தெலுங்கானா. குழந்தை வளர்ப்பு பட்டியலில் இந்தியா டேஸ் இடத்தினை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 79. எந்த திட்டத்தின் கீழ் அனைத்து பள்ளிகளிலும் காய்கறி தோட்டம் ஏற்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. 2023 ஆண்டிற்கான சங்கீதா கலாநிதி விருதானது கர்நாடக இசைப்பாடகர் டேஸ் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாம்பே ஜெயஸ்ரீ. இந்திய நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை எந்த அமைச்சர் பட்டியலிட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அர்ஜுன் ராம் மேக்வால். இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக யார் உள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, காஞ்சன் தேவி. 2023 ஆண்டில் கூகுளில் உலகளவில் அதிகம் தேடப்பட்ட செய்திகள் பட்டியலில் முதலிடம் டேஸ் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இஸ்ரேல் காசா போர். உலகின் மிகப்பெரிய நிலத்தடி இயற்பியல் ஆய்வகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சீனா. இந்திய முன்னாள் கேப்டன் MS டோனி பயன்படுத்திய ஜெர்சி எண் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெர்சி எண் 7. ரெபேக்கா ஸ்வெல்ஸ் பிரீமியர் லீக்கின் முதல் பெண் நடுவராக எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இங்கிலாந்து. ITF உலக சாம்பியன் பட்டம் 2023 ஆண்டிற்கான யார் தேர்வாகியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B. ஈகா ஸ்வியாடெக், நோவாக் ஜோகோவிச். விஜய் திவாஸ் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிசம்பர் 16. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.